காலத்துல ஏற்பட்ட பாவங்களை மட்டும் போக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த பிரம்மச்சரிய பருவம். நமக்கு வீடு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா பிரம்மச்சாரி இருக்கும், முன்னாடி உட்காருக்கும், கல்யாணம் ஆகாம உட்காருக்கும் சொல்ல மாட்டாங்க. கல்யாணமான தம்பதிகளா உட்காருக்க மனையில கல்யாணம் பண்ணிருக்கோம். வீட்டுல பெரியவங்க இல்லைன்னா யார் வீட்டுல பெரியவங்களோ கல்யாண தம்பதியா இருக்காங்களோ அவங்க உட்காருப்பாங்க. அப்போ பிரம்மச்சாரி என்பவன் அந்த இடத்துல தகுதியானவன் கிடையாது. அதுதான் கிரகஸ்தாசிரமத்தை விட்டு வானப்பிரஸ்தாசிரமம் பார்த்தோம்னா கணவன் மனைவியாக வாழ்ந்து தன்னுடைய சொந்தங்களுக்கு உண்டான சேவைகளை செய்ததுக்கு அப்புறமா தன்னுடைய துணைவியாரோட இறைபதத்தை அடைவதற்காக மனம் சென்று வாழ்ந்து பூஜை செய்து இறைபதத்தை அடையக்கூடியவர். சொந்த பந்தம் வேணாம்னு நினைச்சு போறவங்க வானப்பிரஸ்தாசிரமம். சன்னியாசம் இதெல்லாம் தாண்டி பரம்பொருள் அத்வைதம் துவைதம் சொல்லுவாங்க, விசிஷ்டாத்வைதம் சொல்லுவாங்க. அப்படியான இரண்டல்ல ஒன்றுதான் சொல்றது வந்து வெவ்வேறு ஆத்மா வேற பரமாத்மா வேற நினைக்கிறவங்க வேற, ஆத்மாவும் பரமாத்மா ஒண்ணு நினைக்கிறவங்க வேற. அப்படியா சுவாமி வேற யாரும் இல்ல, நானே சுவாமி, சுவாமி மட்டுமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைகளை மறந்து அதை துறவம் பூண்டு அதுக்கப்புறமா சன்னியாச நிலை அடைந்து லோகக்ஷேமத்துக்காக வாழ்றவங்க சன்னியாச தர்மத்தை இருப்பாங்க. இப்படி மூணு வழி பாதையை தாண்டியும் ஒரு பாதை இருக்கிறார் கிரகஸ்தாசிரம தர்மம். இதெல்லாம் கொஞ்சம் சிரமம், கடினமா சுவாமி எப்படி இருக்கணும், லௌகீகம். அதாவது முமுட்சுன்னு சொல்லுவாங்க. முமுட்சுல சுகபோகங்களை வாழ்ந்து அனுபவித்து தெய்வத்தை அடையணும். முமுட்சு அப்படின்னா தெய்வத்தை மட்டுமே நினைச்சு வாழக்கூடிய. அப்படியான இந்த இடத்துல சுவாமி என்ன சொல்ற, நீ பிரம்மச்சாரியா இருந்து சிரமப்படாத, வானப்பிரஸ்தம் சொந்த பந்தம் எல்லாம் விட்டுட்டு வராத, அடுத்தது சன்னியாசம் எதுவுமே வேண்டாம் சுத்திக்கு போட்டுட்டு உட்டார் வேணாம், பணம் வேணாம், தங்கம் வேணாம், எதையும் போட்டுறாங்க. இந்த கிரகஸ்தாசிரம தர்மத்துல சொந்த பந்தத்தோட இரு, குழந்தை குட்டிங்களோட வாழு, ஆனா எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்ப என்ன நினைச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன போல திருமண பந்தத்தை ஏற்றுக்கோடு சுவாமி எல்லா குழந்தைகளையும் உணர்த்துறார். அப்படியான இந்த கல்யாண சேவை. அப்படியான இந்த கல்யாண சேவைகள்ல கல்யாண சேவையில சுவாமிக்கு வந்து செய்யக்கூடிய இந்த கிரகஸ்தாசிரம தர்ம நிலையில வரக்கூடியவங்க தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம், ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம், பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். இதற்கெல்லாம் அதிகாரம் கிரகஸ்தாசிரம தர்மத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் சுவாமி எல்லாரையும் கிரகஸ்தாசிரம தர்ம முறைப்படி என் பின்னர் தொடர்ந்து வாங்க சுவாமி எல்லாருக்கும் உணர்த்துறார். அப்படியான எல்லா தெய்வங்களும் நமக்கு கல்யாண காட்சி கொடுக்குறாங்க. அந்த கல்யாண காட்சி நம்ம வீட்டுல செய்யற கல்யாணத்துக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த வித்தியாசங்கள் என்னன்னா சுவாமிக்கு சாயரட்சியில பண்ணக்கூடிய கல்யாணம், அதெல்லாம் தாலிகம் பண்ணுவாங்க, நம்ம சாயரட்சியில பண்ணக்கூடிய கல்யாணம். அதே இந்த மாதிரி குணாபிஷேக காலங்களை செய்யும்போது காப்பு கட்டுறது இதெல்லாம் கிடையாது, யாகம் கட்டுறதுதான் கிடையாது. ஏன்னா சுவாமி ஆல்ரெடி ரட்சாபந்தத்தோடு தான் இருக்காரு. அப்படி முதல்ல சுவாமிக்கு திருப்பூர் அறிவிக்கக்கூடிய நிகழ்வு, அதை தொடர்ந்து மாலை மாற்றக்கூடிய நிகழ்வு, அதை தொடர்ந்து பால் பழம் கொடுத்து சுவாமி முன்னிலையில சுவாமிக்கு உண்டான பூஜைகள் செய்யப்பட்டிருக்கு. பாவனா கூச்சம்னு பேர். சுவாமியை நேரடியா நம்ம எதையும் இது பண்றது இல்ல, செய்யக்கூடியவர் அர்ச்சகர் சுவாமி ரூபம் எடுத்தாலும் சரி, அந்த பாவனா கூச்சத்தின் வழியாக அவர் சுவாமிக்கு உண்டான மாங்கல்யாரண நிறைவு செய்யறதா இருந்தாலும் சரி, சுவாமிக்கு ரட்ச சாத்துறதா இருந்தாலும் சரி, சுவாமியுடைய எல்லா செயல்களும் இந்த பாவனா கூச்சத்தின் வழியா செய்வார். அப்படியாக சுவாமிக்கு உண்டான கலச பூஜைகள் முடிஞ்சு மேல இருக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய சாராம்சமான இதுக்கப்புறம் சுவாமி அங்க பார்க்க கூடாது, இதெல்லாம் பார்க்கணும். சுவாமி மூலமூர்த்தியா இருக்கும்போது உற்சவமூர்த்தி எந்த விதமான இதுவும் இல்லாம அதாவது பக்தி நிலையில இருக்கார். சுவாமி வெளியில வந்து இருக்கார், அலங்காரத்தோட கல்யாணோத்சவத்தை ஏற்றுக்கார், சுவாமி தரிசனம் போறார் அப்படின்னா சுவாமி இங்கதான் பெறலாம், அங்க இருக்க மாட்டார். அங்க வெறும் நிழல் வடிவம் தான். இப்ப இதுதான் பூர்ண வடிவமா மாறுறார். இங்கதான் சுவாமி நாகேஸ்வரர், இந்த அம்மா தான் நாகவல்லியம்மா. உள்ள போய் தரிசனம் பண்றதுனால ஒரு பலனும் கிடைக்காது. அதனால இவருடைய இந்த திருக்கல்யாண சேவைக்கு பக்தனை தேடி பகவான் வந்து நிற்கிறார். அப்படியான இந்த திருக்கல்யாண சேவையில முதலாவதாக சுவாமிக்கு திருப்பூர் அறிவித்து தொடர்ந்து மாலை மாற்றம் நிகழ்வானது செய்திக்கப்படுகிறது.
இப்பொழுது பட்டாடை சமர்ப்பணமானது செய்யப்படுகிறது. सर्वस्यार्थे सर्वसिद्धि சுவாமி எதிர்களாக இருந்தாலும் உடலாக சேரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த மாலை மாற்றம். உங்ககிட்ட எனக்கு எந்த ரகசியம் கிடையாது, என்கிட்ட உங்ககிட்ட எந்த ரகசியம் கிடையாதுன்றத தெரியப்படுத்தக்கூடியது. சுவாமியை சொன்னா அம்மாவும் கேட்பா, அம்மாவும் சொல்றத சுவாமி கேட்பார். அதனால இது ரெண்டுத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு தான் இந்த மாலை மாற்றக்கூடிய நிகழ்வானது சேவிக்கப்படுகிறது. இதுதான் இசைக்கலாம் மாலை மாற்றம். புஷ்பாவதி பிரசோவதி பரிநீல பலாவத அஸ்வாயுவ சதுக்கரீர் விருதப்பார இட்டமாக மாலை மாற்றம் பாட விண்ணப்பிக்கவும். நீங்கள் இதுவரையும் பார்த்த பார்த்தா தமிழ் கடவுள் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்பு ஆதரவு இருந்தால் தான் நிறைய ஆன்மீக தளத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க இந்த சேனல் உதவியாக இருக்கும். நன்றி.